டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் என்ன செய்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தான். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன். அது கூட வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் 2 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் அதையும் ஊற்றிட்டு அது சூடாகவும் ஒரு அன்னாசி பூ 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு பட்டை. நம்ம கிராம்பு அதிகமாக போட வேணாம், கிராம்பு வடை வரும், அதனால் 2 கிராம்பு போட்டால் போதும். நல்லா போட்டால் அப்புறம் நல்லா 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு நல்லா செவக்க விட்டு அது கூட 2 தக்காளி பழம் 2 பச்சை மிளகாய்ங்க ஒரு கையளவு புதினா மல்லி அதையும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு லைட்டாக உப்பையும் போட்டு வதக்கிட்டு அது கூட போடுற மசாலா 2 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் வந்து பிரியாணி பொடி 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் நேமாக போடக்கூடாது, லைட்டாக போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு தயிர் பாக்கெட்டை அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கி நல்லா சிக்கன் வெந்தால் பிறகு நம்ம வந்து நான் 1 உலக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதி வந்தால் பிறகு லைட்டாக உப்பையும் போட்டு நல்லா நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வெந்தால் பிறகு தம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என் வீடியோவை பார்க்குறியே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.